இந்த சாப்டர்ல நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டை ஷெட்யூல் பண்ணி அதை ட்ராக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் பிரைமரியா சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம மெனு பார்ல ஃபைல்ல நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு நியூ ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணுவோம். நம்மளுக்கு கிரியேட் நியூ அப்படிங்கிற ஒரு விசார்ட் ஓப்பன் ஆகும். அதில் செலக்ட் இபிஎஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேட்கும். நம்ம எந்த இபிஎஸ்க்கு கீழே வந்து இந்த பில்டிங்கை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணி அசைன் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட் அழுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் நேம் அண்ட் ப்ராஜெக்ட் ஐடி கேட்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராஜெக்ட் ஐடி. நான் ப்ராஜெக்ட் ஐடி வந்து 1ன்னு கொடுத்துக்கிறேன். ப்ராஜெக்ட் நேம் நம்ம ஒரு வில்லாக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ வில்லா அப்படிங்கிற ப்ராஜெக்ட் நேம் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அழுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட்ஸ் கேட்கும். ப்ராஜெக்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகணும், அது வந்து எப்போ ஃபினிஷ் ஆகணும் அப்படிங்கிறது கேட்கும். ஸோ நான் வந்து ஸ்டார்ட் டேட் மட்டும் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன். எண்ட் டேட் வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணால் கடைசியில் அந்த எண்ட் டேட் எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து அதே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ நான் நெக்ஸ்ட் அழுத்துறேன். நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிபிள் மேனேஜர், அதுக்கு வந்து இந்த மேனேஜர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து அசைன்மெண்ட் ரேட் டைப். அதாவது நம்ம இங்கே கொடுக்குற ஒவ்வொரு ரேட்டுக்கும் என்ன டைப்பில் நம்ம கொடுக்கணும், அதாவது எக்ஸ்டர்னல் ரேட்டா, இன்டர்னல் ரேட்டா, ப்ரைஸ் பர் யூனிட்டா, இல்லை ப்ரைஸ் பர் யூனிட் 5ஆ அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் நான் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அழுத்தியிருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஃபினிஷ் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து வில்லா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. கிரியேட் ஆன ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கணும். மெனு பாரில் ஃபைலில் ஓப்பன் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஓப்பன் பட்டன் கிளிக் பண்ணால் ஓப்பன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விசார்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட் ஓப்பன் கொடுங்க. இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பாக கேலண்டர் வந்து நம்ம அசைன் பண்ணணும். ஸோ அந்த கேலண்டர் அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டேட் ஃபார்மேட், டைம் ஃபார்மேட் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ மெனு பாரில் எடிட்டில் யூசர் ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணுறோம். யூசர் ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைம் யூனிட்ஸ் இருக்கும். அதில் யூனிட் ஃபார்மேட், அதாவது டைம் வந்து எந்த யூனிட்டில் இருக்கணும், டியூரேஷன் வந்து எந்த யூனிட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் டைம் வந்து ஹவர்லேயே வச்சுக்கிறேன். டியூரேஷன் வந்து டே, வீக், மந்த், இயர் எல்லாம் வேணால் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து டேயில் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஜஸ்ட் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். தென் நம்ம வந்து ஒரு கேலண்டரை வந்து அசைன் பண்ணலாம். ஸோ கேலண்டர் அசைன் பண்ண மெனு பாரில் என்டர்பிரைசஸில் கேலண்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த கேலண்டர்ஸ் ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். நம்மளுக்கு கேலண்டர் அப்படிங்கிற விசார்ட் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் குளோபல் அப்படின்னு இருக்கும். செகண்ட் ஒன் ரிசோர்ஸ், தேர்ட் ஒன் ப்ராஜெக்ட். குளோபல்னா நம்ம என்டையர் ப்ராஜெக்ட்லேயும் யூஸ் பண்ண கேலண்டர்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணால் இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம எந்த கேலண்டரை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்மளே இங்கே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஃபுல் டைம் கேலண்டரை வந்து மாடிஃபை பண்ண போகிறேன். ஸோ அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. மாடிஃபை பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு மாடிஃபை பண்ணுறது காட்டும். இதில் வந்து 5 டேஸ் வந்து ஒர்க்கிங் டேஸ் அண்ட் 2 டேஸ் வந்து நான் ஒர்க்கிங் டேஸாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து 6 டேஸ் வந்து ஒர்க்கிங் டேஸாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஷார்ட் மட்டும் கிளிக் பண்ணி நான் ஒர்க் அப்படிங்கிற பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த சாட்டர்டே வந்து ஒர்க்கிங் டேவாக மாறிடுச்சு. பட் எனக்கு வந்து இந்த சாட்டர்டே வந்து 6 ஹவர்ஸ் தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த சாட்டர்டே கிளிக் பண்ணி நீங்கள் ஒர்க்கிங் ஹவர் ஃபார் டேயில் வந்து 6 அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு கேலண்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ கேலண்டர் செட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் மூலமாக இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராஜெக்டை டிவைட் பண்ண ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம போவோம். மெனு பாரில் ப்ராஜெக்டில் WBS அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த WBSங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். WBS ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு WBS அப்படிங்கிற ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நம்ம ப்ராஜெக்ட் டிஸ்பிளே இருக்கும். இப்போ இந்த ப்ராஜெக்டில் நான் வந்து ரெண்டாக பிரிக்க போகிறேன். எபோவ் தி கிரவுண்ட் லெவல், பிலோ தி கிரவுண்ட் லெவல் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாரில் ஆட் பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆட் பட்டனை நான் ட்வைஸ் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு சப்டிவைட் ஆகிருக்கு. அந்த சப்டிவைட்லேருந்து இன்னொரு சப்டிவைட் ஆகிருக்கு. ஸோ வந்து நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட்லேருந்து தான் 2 டிவைட் ஆகணும். ஸோ இந்த நேவிகேஷன் பார் மூலமாக நான் வந்து அதை அலைன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1, செகண்ட் ஒன் வந்து 1.1 அண்ட் 1.2. எனக்கு வந்து பிலோ த கிரவுண்ட் லெவல் வேணும். ஸோ நான் பிலோ த கிரவுண்ட் லெவல்னு டைப் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஒன் எபோவ் த கிரவுண்ட் லெவல் வேணும். ஸோ நான் எபோவ் த கிரவுண்ட் லெவல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு தேவையான WBSஐ கிரியேட் பண்ணியாச்சு.
ஆக்டிவிட்டிஸ் டேபை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஆக்டிவிட்டிஸ் டேபை கிளிக் பண்ணால் நம்மளோட WBS வந்து டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், வில்லாலேருந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். பிலோ தி கிரவுண்ட் லெவல், எபோவ் தி கிரவுண்ட் லெவல். ஜஸ்ட் இது வந்து ஒரு ஹெட்டிங் தான். இந்த ஹெட்டிங் கீழே தான் நம்ம வந்து ஆக்டிவிட்டீஸை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ பிலோ த கிரவுண்ட் லெவலில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வரும், எபோவ் த கிரவுண்ட் லெவலில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வருமோ அதெல்லாம் நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிலோ த கிரவுண்ட் லெவலில் ஆக்டிவிட்டீஸ் கிரியேட் பண்ணேன். ஜஸ்ட் கமெண்ட் பாரில் ஆட் பட்டனில் நான் ஒன்ஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நியூ ஆக்டிவிட்டி கிரியேட் ஆகிருக்கு. அதோட ஆக்டிவிட்டி ஐடி A1000. ஆக்டிவிட்டி நேம் வந்து நம்ம தான் கொடுக்கணும். ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியாக நான் சைட் க்ளீனிங் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சைட்டை க்ளீன் பண்ணணும். ஸோ சைட் க்ளீனிங் ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். சைட் க்ளீனிங் நான் வந்து டியூரேஷன் 2 days அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டியூரேஷனில் 2ன்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணியாச்சு. தென் நான் வந்து செகண்ட் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணுறேன். பிலோ த கிரவுண்டில் செலக்ட் பண்ணிட்டு கமெண்ட் பாரில் நான் ஆட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ரெண்டாவது ஆக்டிவிட்டி நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. ரெண்டாவது ஆக்டிவிட்டியாக நான் சைட் மார்க்கிங்கை சூஸ் பண்ணுறேன். சைட் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சைட் மார்க் பண்ணுறோம். ஸோ சைட் மார்க்கிங் நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ சைட் மார்க்கிங்க்கு டியூரேஷன் வந்து 1 day. ஸோ டியூரேஷனில் நான் வந்து 1 day டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஆட் பண்ணுறேன். சைட் க்ளீனிங் முடிச்சாச்சு, சைட் மார்க்கிங் முடிச்சாச்சு. ஸோ அடுத்ததாக எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் பண்ணுறேன். ஸோ தேர்ட் ஒன் வந்து எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் அதை நான் டைப் பண்ணிக்கிறேன். அதோட டியூரேஷன் வந்து 3 days. ஸோ ஒரிஜினல் டியூரேஷனில் வந்து நான் 3 days அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஃபோர்த் ஆக்டிவிட்டி இப்போ ஆட் பண்ணுறேன். ஃபோர்த் ஆக்டிவிட்டி வந்து எக்ஸ்கவேஷன் ஃபார் சம்ஸ் அண்ட் டிச்சஸ். ஸோ அதுக்கு டியூரேஷன் வந்து 1 day. ஸோ ஒரிஜினல் டியூரேஷனில் நான் 1 day அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபிஃப்த் ஆக்டிவிட்டி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஃபிஃப்த் ஆக்டிவிட்டி வந்து சாண்ட் ஃபில்லிங் ஃபார் ட்ரென்ச்சஸ். நம்ம ட்ரென்ச்சஸில் சாண்ட் ஃபில் பண்ணணும். அதுக்காக சாண்ட் ஃபில்லிங் ஃபார் ட்ரென்ச்சஸ் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட டியூரேஷனும் 1 day, ஒரிஜினல் டியூரேஷனில் 1 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து நம்ம எக்ஸ்கவேட் பண்ணதுக்கப்புறம் ஃபூட்டிங் PCC போடணும். ஸோ அடுத்த ஆக்டிவிட்டி வந்து நான் ஃபூட்டிங் PCC அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபூட்டிங் PCCக்கு டியூரேஷன் வந்து 2 days. ஸோ நான் வந்து 2 days அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணுறேன். கமெண்ட் பாரில் ஆட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். அடுத்த ஆக்டிவிட்டி வந்து பார் பெண்டிங் அண்ட் ஸ்டீல் எரெக்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த ஆக்டிவிட்டியை நான் டைப் பண்ணிக்கிறேன். டியூரேஷன் வந்து 2 days. ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி நான் ஆட் பண்ணுறேன். ஃபூட்டிங் காங்கிரீட். லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃபூட்டிங் காங்கிரீட் போடுறோம். ஸோ ஃபூட்டிங் காங்கிரீட் நான் டைப் பண்ணிட்டேன். அதோட டியூரேஷன் வந்து 3 days. ஸோ நான் 3 அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எபோவ் தி கிரவுண்ட் லெவலில் வந்து ஆக்டிவிட்டிஸ் கிரியேட் பண்ணி டியூரேஷன் கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து எபோவ் த கிரவுண்ட் லெவலில் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி. எபோவ் த கிரவுண்ட் லெவலில் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து காலம் காங்கிரீட். காலத்துக்கு வந்து நம்ம காங்கிரீட் போடுறோம். ஸோ காலம் காங்கிரீட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். காலம் காங்கிரீட்டுக்கு வந்து டியூரேஷன் வந்து 3 days. நெக்ஸ்ட் எபோவ் தி கிரவுண்ட் லெவலில் செகண்ட் ஆக்டிவிட்டியை நான் கிரியேட் பண்ணுறேன். செகண்ட் ஆக்டிவிட்டி வந்து எர்த் ஃபில்லிங். ஸோ எர்த் ஃபில்லிங் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு டியூரேஷன் வந்து 1 day. ஸோ 1 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபோவ் த கிரவுண்ட் லெவலில் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து பிளிந்த் பீம் காங்கிரீட். பிளிந்த் பீமுக்கு நம்ம காங்கிரீட் போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் பிளிந்த் பீம் காங்கிரீட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அதோட டியூரேஷன் வந்து 2 days. ஸோ ஒரிஜினல் டியூரேஷனில் நான் 2 அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபோவ் த கிரவுண்ட் லெவலில் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஆட் பண்ணுறேன். கண்ட்ரோல் பாரில் ஆட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பிரிக் ஒர்க் அப் டு பேஸ்மெண்ட். பேஸ்மெண்ட் வரைக்கும் நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுறோம். ஸோ பிரிக் ஒர்க் அப் டு பேஸ்மெண்ட்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட டியூரேஷன் வந்து 4 days. ஸோ நான் 4ன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஆட் பண்ணுறேன் எபோவ் த கிரவுண்ட் லெவலில். நெக்ஸ்ட் ஒன் வந்து எர்த் ஃபில்லிங் ஃபார் பேஸ்மெண்ட். இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம பிரிக் ஒர்க் பண்ணியாச்சு. அடுத்து எர்த் ஃபில்லிங் பண்ணுறோம். ஸோ எர்த் ஃபில்லிங் ஃபார் பேஸ்மெண்ட் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட டியூரேஷன் வந்து 1 day. ஸோ 1 அப்படின்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இப்போ பேஸ்மெண்ட்டை ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியாக நம்ம வந்து கன்சாலிடேஷன் பண்ணுவோம். இப்போ ஃபில் பண்ணதை வந்து கன்சாலிடேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி கன்சாலிடேஷன் நான் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு 2 days ஆகும். ஸோ ஒரிஜினல் டியூரேஷன் 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எபோவ் த கிரவுண்ட் லெவலில் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி இஸ் டெர்மைட் ப்ரூஃபிங். டெர்மைட் ப்ரூஃபிங் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நான் டெர்மைட் ப்ரூஃபிங் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட டியூரேஷன் 1 day. ஸோ 1 அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபோவ் த கிரவுண்ட் லெவலில் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து நம்ம ஆட் பண்ணுறோம்.
ஃப்ளோரிங் பிசிசி. நம்ம எர்த் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளோரிங் போடுறோம், அதுக்கு பிசிசி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ளோரிங் பிசிசி. ஸோ ஃப்ளோரிங் பிசிசின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு டியூரேஷன் வந்து 2 days. ஸோ 2 அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் above the ground லெவலில் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து பிரிக் ஒர்க் அப் டு சில் லெவல். சில் லெவல் வரைக்கும் நம்ம பிரிக் ஒர்க் பண்ணணும். ஸோ நான் அந்த ஆக்டிவிட்டியை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன், பிரிக் ஒர்க் அப் டு சில் லெவல். ஸோ டியூரேஷன் வந்து 8 days. ஸோ 8 days அப்படின்னு நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் above the ground லெவலில் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியை ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து சில் லெவல் காங்கிரீட். பிரிக் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சில் லெவலில் வந்து காங்கிரீட் போடணும். ஸோ சில் லெவல் காங்கிரீட் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டியை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட டியூரேஷன் வந்து 1 day. ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியை வந்து நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பிரிக் ஒர்க் அப் டு லிண்டல் லெவல். சில் லெவல் முடிச்சாச்சு, அடுத்து லிண்டல் லெவல் போகிறோம். ஸோ பிரிக் ஒர்க் அப் டு லிண்டல் லெவல் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டியை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு டியூரேஷன் வந்து 8 days. ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணலாம். இப்போ லிண்டல் லெவலில் பிரிக் ஒர்க் பண்ணியாச்சு, அடுத்த லிண்டல் லெவலில் காங்கிரீட் போடணும். ஸோ லிண்டல் காங்கிரீட் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டியை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு டியூரேஷன் வந்து 2 days. ஸோ ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் above the ground லெவலில் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணுவோம். இப்போ லிண்டல் காங்கிரீட் போட்டாச்சு, அடுத்தது பிரிக் ஒர்க் அப் டு ரூஃப் லெவல். லிண்டல் லெவலுக்கு மேலே இருக்க இடத்த வந்து நம்ம வந்து பிரிக் ஒர்க் பண்ணுறோம் அப் டு ரூஃப் லெவல். ஸோ பிரிக் ஒர்க் அப் டு ரூஃப் லெவல் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட டியூரேஷன் வந்து 5 days. ஸோ 5 days நான் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் above the ground லெவலில் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஆட் பண்ணுறேன், ரூஃப் சட்ரிங் அண்ட் சென்ட்ரிங். இப்போ ரூஃப் வந்து சட்ரிங் பண்ணி சென்ட்ரிங் பண்ணுறோம். ஸோ ரூஃப் சட்ரிங் அண்ட் சென்ட்ரிங் அப்படின்னு நான் வந்து ஆக்டிவிட்டியை வந்து நான் இங்கே வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட டியூரேஷன் வந்து 5 days. ஸோ 5 days நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து பார் பெண்டிங் ஃபார் ரூஃப். ரூஃபுக்கு உண்டான பாரை வந்து பெண்ட் பண்ணணும். ஸோ பார் பெண்டிங் ஃபார் ரூஃப் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டியை நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதோட டியூரேஷன் வந்து 4 days. ஸோ 4 நான் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் above the ground லெவலில் அடுத்த ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறேன். அடுத்த ஆக்டிவிட்டி வந்து ரூஃப் ஸ்லாப் காங்கிரீட். அதாவது ரூஃப் ஸ்லாப்பை வந்து நம்ம காங்கிரீட் போடுறோம். ஸோ ரூஃப் ஸ்லாப் காங்கிரீட் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ காங்கிரீட் போட ஒரு 2 days ஆகும். ஸோ நான் 2 days அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ரூஃப் லெவல் வரைக்கும் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து மேலே பேரப்பட் வால் நம்ம வந்து கட்டுறோம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து பேரப்பட் வால் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 3 days ஆகும். ஸோ டியூரேஷன் வந்து 3 days அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியை வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து சீலிங் பிளாஸ்டரிங். சீலிங் வந்து நம்ம பிளாஸ்டர் பண்ணணும். ஸோ நான் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியாக சீலிங் பிளாஸ்டரிங் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட டியூரேஷன் வந்து 2 days. ஸோ நான் ஒரிஜினல் டியூரேஷனில் 2 days க்ரியேட் பண்ணிக்கிறேன். above the ground லெவலில் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து டோர் ஃப்ரேம் அண்ட் விண்டோ ஃப்ரேம் ஃபிக்ஸிங். டோர் ஃப்ரேம் விண்டோ ஃப்ரேமையும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நான் அப்படி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட டியூரேஷன் வந்து 5 days. ஸோ நான் 5 days டைப் பண்ணிக்கிறேன். ஸோ above the ground லெவலில் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து எலக்ட்ரிக்கல் பைப் ஃபிட்டிங். ஸோ ஒரு எலக்ட்ரிக்கலை வந்து நம்ம பைப்பு ஃபிட் பண்ணுறோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதோட டியூரேஷன் வந்து நம்மளுக்கு 2 days. ஸோ நான் ஒரிஜினல் டியூரேஷனில் 2ன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம எலக்ட்ரிக்கல் பைப்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னர் வால் பிளாஸ்டரிங் பண்ணுறோம். இதுக்கு நம்மளுக்கு வந்து 8 days ஆகும். ஸோ ஒரிஜினல் டியூரேஷனில் நான் 8ன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஆக்டிவிட்டி ஆட் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ளம்பிங் ஒர்க்கை ஒரு ஆக்டிவிட்டியாக வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 4 days. நெக்ஸ்ட்டு ஒன் அவுட்டர் வால் பிளாஸ்டரிங். இன்னர் வால் பிளாஸ்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவுட்டர் வால் பிளாஸ்டர் பண்ணுறோம். ஸோ அவுட்டர் வால் பிளாஸ்டரிங் டைப் பண்ணுறேன், அவுட்டர் பிளாஸ்டரிங். ஸோ அதுக்கு வந்து ஒரு 7 days.
நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணுறேன். இப்போ அவுட்டர் வாலை வந்து பிளாஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ கலரிங் அண்ட் ஒயிட் வாஷிங், நம்ம கலரிங் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணுறோம். டோர்ஸுக்கெல்லாம் கலரிங் பண்ணுறோம், வால்க்கெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணுறோம். ஸோ கலரிங் ஒயிட் வாஷிங் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து 5 days ஆகும். ஸோ இப்போ வந்து நம்மளோட என்டையர் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு வில்லாவை நம்ம வந்து இப்படி தான் இந்த ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நம்ம வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஆக்டிவிட்டீஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக இதை வந்து லிங்க் பண்ணுவோம். அதாவது ரிலேஷன்ஷிப் கொடுத்து எந்த ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் எந்த ஆக்டிவிட்டி நடக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சைட் கிளீனிங், செகண்ட் ஒன் சைட் மார்க்கிங். இந்த ஆர்டர்லாம் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்மளுக்கு ரன் ஆகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும், அதாவது ப்ரெசிடென்ஸ் கொடுக்கணும். ஸோ ப்ரெசிடர்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சைட் மார்க்கிங் செலக்ட் பண்ணுறோம். சைட் மார்க்கிங்கோட ப்ரெசிடர்ஸ் வந்து சைட் கிளீனிங். ஸோ சைட் மார்க்கிங் கிளிக் பண்ணிவிட்டு கீழே டீட்டெயில்டு விண்டோவில் நம்மளுக்கு ப்ரெசிடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுறோம். ப்ரெசிடர் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு கீழே அசைன் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அசைன். ஸோ அசைன் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு அசைன் ப்ரெசிடர்ஸ் அப்படின்னு வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ சைட் மார்க்கிங்கோட ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு சைட் கிளீனிங் தெரியும். ஸோ சைட் மார்க்கிங் இங்கே செலக்ட் பண்ணிட்டு ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டியான சைட் கிளீனிங்கை இங்கே அசைன் ப்ரெசிடர்ஸில் செலக்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் அசைன் கொடுங்க. இப்போ வந்து இதுக்கு ரிலேஷன்ஷிப் அசைன் ஆயிடுச்சு, அதாவது ப்ரெசிடர்ஸ் அப்படிங்கிற அசைன் ஆயிடுச்சு. பாருங்கள், சைட் மார்க்கிங்க்கு ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி சைட் கிளீனிங் அப்படின்னு அசைன் ஆயிருக்கு. லைக்வைஸ் நம்ம எல்லாத்துக்கும் அசைன் பண்ணுறோம். எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷனுக்கு நம்மளுக்கு சைட் மார்க்கிங் தான் நம்மளுக்கு வந்து ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி. ஸோ இங்கே வந்து எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இங்கே சைட் மார்க்கிங்கையும் செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் அசைன் கொடுக்குறேன். பாருங்கள், இங்கே அசைன் ஆயிடுச்சு. அடுத்தது எக்ஸ்கவேஷன் ஃபார் சம்ஸ் அண்ட் டிச்சஸுக்கு நம்மளுக்கு ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி வந்து எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன். ஸோ இங்கே செலக்ட் பண்ணிட்டு இங்கே எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் அசைன் கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ வந்து அசைன் ஆயிடுச்சு. சப்போஸ் நம்ம தப்பாக அசைன் பண்ணிட்டோம், இதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே கேன்சல் ஆப்ஷன் இருக்கும், அதாவது ரிமூவ் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரிமூவ் ஆகும். இங்கே பாருங்கள், ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு ரிமூவ் தி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேணும். ஸோ நான் வந்து அசைன் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சாண்ட் ஃபில்லிங் ட்ரென்சஸுக்கு வந்து எக்ஸ்கவேஷன் ஃபார் சம்ஸ் அண்ட் டிச்சஸ்னால் ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி. ஸோ இங்கே வந்து சாண்ட் ஃபில்லிங் ட்ரென்சஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து இங்கே எக்ஸ்கவேஷன் ஃபார் சம்ஸ் அண்ட் டிச்சஸை செலக்ட் பண்ணி அசைன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபூட்டிங் பிசிசி. ஃபூட்டிங் பிசிசிக்கு நம்மளுக்கு ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி வந்து சாண்ட் ஃபில்லிங் ட்ரென்சஸ். ஸோ இங்கே வந்து நான் ஃபூட்டிங் பிசிசி செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து சாண்ட் ஃபில்லிங் ட்ரென்சஸ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் அசைன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார் பெண்டிங் அண்ட் ஸ்டீல் எரெக்ஷன். இந்த பார் பெண்டிங் அண்ட் ஸ்டீல் எரெக்ஷன் வந்து ஃபூட்டிங் பிசிசி தான் வந்து ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி. ஸோ பார் பெண்டிங் அண்ட் ஸ்டீல் எரெக்ஷன் செலக்ட் பண்ணுறேன். இங்கே ஃபூட்டிங் பிசிசி செலக்ட் பண்ணி ஜஸ்ட் அசைன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன் ஃபூட்டிங் காங்கிரீட். ஃபூட்டிங் காங்கிரீட்டுக்கு ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி பார் பெண்டிங் அண்ட் ஸ்டீல் எரெக்ஷன். ஸோ இங்கே பார் பெண்டிங் அண்ட் ஸ்டீல் எரெக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் கொடுக்குறேன். இப்போ நம்ம பிலோ த கிரவுண்ட் லெவலாக முடிச்சாச்சு. அடுத்து எபோவ் த கிரவுண்ட் லெவல். ஸோ காலம் காங்கிரீட் போடணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஃபூட்டிங் காங்கிரீட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபூட்டிங் காங்கிரீட் தான் வந்து காலம் காங்கிரீட்டோட ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி. ஸோ இங்கே காலம் காங்கிரீட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபூட்டிங் காங்கிரீட் நான் செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அசைன் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எர்த் ஃபில்லிங். எர்த் ஃபில்லிங்க்கு நம்மளுக்கு ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி வந்து காலம் காங்கிரீட். ஸோ இங்கே நான் எர்த் ஃபில்லிங்கை செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே அசைன் ப்ரெசிடர்ஸில் நான் காலம் காங்கிரீட் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் அசைன் கொடுக்குறேன். அசைன் கொடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பிளிந்த் பீம் காங்கிரீட். பிளிந்த் பீம் காங்கிரீட்டுக்கு நம்மளுக்கு ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி வந்து எர்த் ஃபில்லிங். ஸோ நான் இங்கே எர்த் ஃபில்லிங்கை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் அசைன் கொடுக்குறேன். நம்மளுக்கு இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் அசைன் ஆயிடுச்சு. லைக்வைஸ் நம்ம ரிமைனிங்க்கும் கொடுப்போம். பிரிக் ஒர்க் ஃபார் பேஸ்மெண்ட். பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பிளிந்த் பீம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஸோ பிரிக் ஒர்க்குக்கு வந்து பிளிந்த் பீம் காங்கிரீட் தான் நம்மளுக்கு வந்து ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி. ஸோ பிரிக் ஒர்க் அப் டு பேஸ்மெண்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பிளிந்த் பீம் காங்கிரீட் செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் அசைன் கொடுக்குறேன். இப்போ அசைன் ஆயிடுச்சு. அடுத்தது எர்த் ஃபில்லிங் இன் பேஸ்மெண்ட். பிரிக் ஒர்க் இன் பேஸ்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எர்த் ஃபில் பண்ணுறோம். ஸோ எர்த் ஃபில்லிங் பேஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அசைன் ப்ரெசிடர்ஸில் பிரிக் ஒர்க் அப் டு பேஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி நான் வந்து அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் கன்சாலிடேஷன். ஸோ கன்சாலிடேஷனுக்கு ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி வந்து எர்த் ஃபில்லிங் ஃபார் பேஸ்மெண்ட். ஸோ நான் இதை கிளிக் பண்ணி
அசைன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டெர்மைட் ப்ரூஃபிங். டெர்மைட் ப்ரூஃபிங்க்கு கன்சாலிடேஷன் தான் நம்மளுக்கு ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி. ஸோ கன்சாலிடேஷன் நான் கிளிக் பண்ணி அசைன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ளோரிங் பிசிசி. ஃப்ளோரிங் பிசிசிக்கு நம்மளுக்கு டெர்மைட் ப்ரூஃபிங் தான் நம்மளோட ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி. ஸோ நான் டெர்மைட் ப்ரூஃபிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அசைன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன் பிரிக் ஒர்க் அப் டு சில் லெவல். பிரிக் ஒர்க் அப் டு சில் லெவலுக்கு நம்மளுக்கு ஃப்ளோரிங் பிசிசி தான் ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி. ஸோ நான் இங்கே பிரிக் ஒர்க் அப் டு சில் லெவல் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் ஃப்ளோரிங் பிசிசியை செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் அசைன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு சில் லெவல் காங்கிரீட். அதுக்கு ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு பிரிக் ஒர்க் அப் டு சில் லெவல். ஸோ பிரிக் ஒர்க் அப் டு சில் லெவல் நான் வந்து செலக்ட் பண்ணி ஜஸ்ட் அசைன் கொடுக்குறேன். லைக்வைஸ் ரிமைனிங்க்கும் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து அசைன் கொடுக்குறோம். லிண்டல் காங்கிரீட்டுக்கு ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி பிரிக் ஒர்க் அப் டு லிண்டல் லெவல். நெக்ஸ்ட் ஒன் பிரிக் ஒர்க் அப் டு ரூஃப் லெவலுக்கு லிண்டல் காங்கிரீட் வந்து ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி. ரூஃப் ஷட்டரிங்க்கு வந்து நம்மளுக்கு பிரிக் ஒர்க் அப் டு ரூஃப் லெவல் வந்து ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி. பார் பெண்டிங் ஃபார் ரூஃபுக்கு நம்மளுக்கு ரூஃப் ஷட்டரிங் அண்ட் சென்டரிங் வந்து ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி. ரூஃப் ஸ்லாப் காங்கிரீட்டுக்கு பார் பெண்டிங் ஃபார் ரூஃப் வந்து நம்மளுக்கு ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி. ஸோ வந்து நான் செலக்ட் பண்ணி அசைன் கொடுத்துக்கிறேன். பேரப்பட் வால்க்கு வந்து நம்மளுக்கு ரூஃப் காங்கிரீட் வந்து ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி. ஸோ ரூஃப் காங்கிரீட் நான் செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் அசைன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன் சீலிங் பிளாஸ்டரிங். சீலிங் பிளாஸ்டரிங் வந்து பேரப்பட் வால் தான் நம்மளுக்கு வந்து ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி. ஸோ நான் பேரப்பட் வால் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் அசைன் கொடுக்குறேன். இங்கே அசைன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு டோர் ஃப்ரேம் அண்ட் விண்டோ ஃப்ரேமுக்கு சீலிங் பிளாஸ்டரிங் தான் ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணி அசைன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் பைப் ஃபிட்டிங்க்கு டோர் ஃப்ரேம் அண்ட் விண்டோ ஃப்ரேம் ஃபிக்ஸிங் தான் ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி. இன்னர் வால் பிளாஸ்டரிங்க்கு எலக்ட்ரிக்கல் பைப் ஃபிட்டிங் தான் ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி. ஸோ அடுத்தது வந்து பிளம்பிங் ஒர்க். பிளம்பிங் ஒர்க்கு இன்னர் வால் பிளாஸ்டரிங் ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஒன் அவுட்டர் பிளாஸ்டரிங். அவுட்டர் பிளாஸ்டரிங்க்கு முன்னாடி வந்து பிளம்பிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ பிளம்பிங் ஒர்க் கிளிக் பண்ணி அசைன் கொடுத்துக்கிறோம். லாஸ்ட்டாக கலரிங் அண்ட் ஒயிட் வாஷிங். ஸோ அதுக்கு வந்து ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி வந்து அவுட்டர் பிளாஸ்டரிங். ஸோ நம்ம வந்து அசைன் கொடுக்குறோம். இப்போ எல்லாத்துக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் அசைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த அசைன் ப்ரொசீஜரை வந்து நம்ம இந்த க்ளோஸ் பட்டன் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். இல்லை இங்கே ஒரு ஐக்கான் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து கொடுத்தாச்சு. பட் பாருங்கள், எல்லா ஆக்டிவிட்டியும் 15 ஜூன் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரிஜினல் டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து எண்ட் ஆகுது. இப்போ 1 டேனா 15லேருந்து 15 முடியுது. 2 டேஸ்னா 15, 16 அப்போ கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இன்னும் இது ஷெட்யூல் ஆகலை. ஸோ நம்ம வந்து ஆக்டிவிட்டீஸில் வந்து கரெக்டாக ஷெட்யூல் பண்ணணும். ஸோ ஷெட்யூல் பண்ண மெனு பாரில் டூல்ஸ் ஆப்ஷனில் நம்மளுக்கு ஷெட்யூல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா நம்ம ஷார்ட்கட் F9 யூஸ் பண்ணி ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஷெட்யூல் கிளிக் பண்ணுறேன். ஷெட்யூல் கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து ஷெட்யூல் விசார்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ப்ராஜெக்ட் டு ஷெட்யூல், எந்த ப்ராஜெக்டை ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ண போகிறோம். அது ஒரே ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது. ஸோ 1. நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் டேட்டா டேட், அதாவது எந்த டேட்டில் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ 15 ஜூன் 2016 நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ ஜஸ்ட் நான் வந்து அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து வேறு ஏதாவது டேட் வேணுனாலும் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஷெட்யூல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஷெட்யூல் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த ஆக்டிவிட்டி கிரியேட் ஆகிருக்கும். அது வந்து இங்கே கிராஃபிக்கல் வியூவில் நம்ம கேன் சார்ட் மூலமாக நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஜஸ்ட் இதை ஜூம் பண்ண இங்கே வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். ஜஸ்ட் இங்கே வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இதை மூவ் பண்ணலாம். ஜஸ்ட் பாருங்கள், ஒவ்வொரு ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த ஆக்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதான் வந்து கேன் சார்ட். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் டியூரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கும். டோட்டலாக 1 or 2 days ஆகும் இந்த வில்லா வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டீட்டெயில் விண்டோவில் சக்ஸஸர் பாருங்கள். நம்ம ப்ரெடிசீசர்ஸ் தான் வந்து அசைன் பண்ணோம். பட் சக்ஸஸர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிருக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸ் பாருங்கள். அதாவது இந்த ஒர்க்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், எப்போ ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதை ஒரிஜினல் டியூரேஷன் ஆக்சுவலாக எவ்வளோ கம்ப்ளீட்டாக இருக்குது, இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் போக போக நம்ம வந்து இதை ட்ராக் பண்ணுவோம். அடுத்து வந்து ஜென்ரலில் இது வந்து டாஸ்க் இண்டிபெண்ட்டாக டிபெண்ட்டாக அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுப்போம். இப்போ கேலண்டர் சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம வந்து இங்கே இருக்க ஜென்ரல் டேப்பில் ஆக்டிவிட்டி கேலண்டர் மூலமாக நம்ம வந்து எந்த கேலண்டருக்கு வேணால் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் நம்ம ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டையும் கரன்சி செட்டிங்ஸையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கரன்சி செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு
நம்ம மெனு பாரில் அட்மின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த அட்மின் ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். ஜஸ்ட் நான் இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன். இல்லை நம்மளுக்கு கரன்சிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக நிறையா கரன்சிஸ் இருக்கும். பட் நம்மளுக்கு தேவை இந்தியன் ருப்பி. ஸோ இந்தியன் ருப்பியை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இங்கே இந்தியன் ருப்பி இல்லை அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணி ஒரு கரன்சியை நியூவாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கரன்சி நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ டெலீட் ஆப்ஷன் மூலமாக நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தியன் ருப்பி இருக்குது. நம்ம இந்தியன் ருப்பியை செலக்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ மெனு பாரில் எடிட்டில் யூசர் ப்ரிஃபரன்ஸில் கரன்சி அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நம்ம வந்து இந்தியன் ருப்பியை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். செக் பண்ணியிருக்கோம் இந்தியன் ருப்பி செலக்ட் ஆகிருக்கான்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் மாற்றணும். ஸோ மெனு பாரில் அட்மின் கிளிக் பண்ணுறோம். அட்மினில் அட்மின் கேட்டகரிஸ் கிளிக் பண்ணுறோம். ஸோ அட்மின் கேட்டகரிஸில் லாஸ்ட்டாக யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணால் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக சில யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது டெலீட் பண்ணிட்டு நம்ம புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ டெலீட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு என்னென்ன யூனிட்ஸ்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து நான் இங்கே வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சிமெண்ட்டை வந்து நம்ம கேஜியில் வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ கேஜி அப்படிங்கிற அப்ரிவேஷன் கொடுத்து யூனிட் நேம் வந்து நான் கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கிலோகிராம் டைப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு யூனிட்டை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்த யூனிட் ஆஃப் மெஷர் வந்து சேண்டை வந்து நம்ம கியூபிக் மீட்டரில் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ சியூஎம் அப்படின்னு நம்ம வந்து அப்ரிவேஷன் கொடுத்துக்கிறேன். யூனிட் நேம் வந்து கியூபிக் மீட்டர் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பிரிக்கை வந்து நம்ம நம்பர்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ நான் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட்டை வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் ராட். ஸ்டீல் ராட்லாம் வந்து நம்ம டன்ஸில் தான் எடுப்போம். ஸோ யூனிட் ஆஃப் அப்ரிவேஷனில் டி, யூனிட் நேமில் வந்து டன்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பெயிண்ட், வாட்டர் எல்லாத்தையும் நம்ம வந்து லிட்டர்ஸில் எடுப்போம். ஸோ எல்டிஎஸ் அப்படின்னு அப்ரிவேஷன் எடுத்துக்கிறேன். லிட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம தேவையான யூனிட்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் இப்போ ஒரு ஆக்டிவிட்டிக்கும் நம்ம ரிசோர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவோம். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸும் கரன்சியும் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் நம்ம ரிசோர்ஸை வந்து அலோகேட் பண்ணுவோம். ரிசோர்ஸில் 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து லேபர், செகண்ட் ஒன் நான் லேபர், தேர்ட் ஒன் மெட்டீரியல். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம ரிசோர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவோம். ஃபஸ்ட் சைட் கிளீனிங் கிளிக் பண்ணியாச்சு. கீழே டீட்டெயில்டு விண்டோவில் நம்மளுக்கு ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். ஸோ அந்த டேப்பை கிளிக் பண்ணால் ஆட் ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஜஸ்ட் ஆட் ரிசோர்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். ஆட் ரிசோர்ஸ் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக இருக்க ரிசோர்ஸஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே 3 ரிசோர்ஸாக இருக்குது. ஸோ இந்த 3 ரிசோர்ஸை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி இங்கே வந்து அசைன் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம புதுசாக ஒரு ரிசோர்ஸ் ஆட் பண்ணி நம்ம அசைன் பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிசோர்ஸ் ஆட் ஆகும். ஸோ நம்மளுக்கு இந்த ரிசோர்ஸ்லாம் தேவையில்லை. ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலீட் கொடுத்து எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம நியூவாக ரிசோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு மெனு பாரில் என்டர்பிரைசஸில் ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். பாருங்கள், ஒரு ரிசோர்ஸ் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்க ரிசோர்ஸ்லாம் இருக்கும். நம்மளுக்கு இந்த ரிசோர்ஸ்லாம் வேணாம் அப்படின்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ரிசோர்ஸை டெலீட் பண்ணியாச்சு. இப்போ எந்த ரிசோர்ஸுமே இல்லை. ஸோ ஆக்டிவிட்டி டேபை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து சைட் கிளீனிங்க்கு நம்மளுக்கு என்னென்ன ரிசோர்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ சைட் கிளீனிங்க்கு நான் லேபர் எக்யூப்மெண்ட் அண்ட் மிஷினரி மட்டும் நம்மளுக்கு வேணும். ஸோ ஜஸ்ட் கமெண்ட் பாரில் இருக்க ஆட் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு நியூ ரிசோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணிட்டேன். பாருங்கள், ஒரு நியூ ரிசோர்ஸ் விசார்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து ரிசோர்ஸ் ஐடி கேட்கும். தென் ரிசோர்ஸ் ஐடியும் ரிசோர்ஸ் நேமும் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து நான் லேபர் ரிசோர்ஸு. ஸோ நான் வந்து நேம் கொடுக்குறேன், ஜேசிபி அப்படின்னு நேம் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் அழுத்துறேன். ரிசோர்ஸ் டைப் கேட்கும். ரிசோர்ஸ் டைப் வந்து லேபரா நான் லேபரா மெட்டீரியலான்னு கேட்கும். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ண வந்து நான் லேபர். ஸோ நான் லேபர் கிளிக் பண்ணுறேன். சப்போஸ் மெட்டீரியலாக இருந்தால் அதுக்கு வந்து நம்ம யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இங்கே வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம செட் பண்ண யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை வந்து இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் லேபர் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன்.
யூனிட்ஸ் பர் டைம் அண்ட் ப்ரைஸ், அதாவது 1 ஹவருக்கு எவ்வளோ ப்ரைஸுங்கிறத வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ 1 ஹவருக்கு வந்து நான் 1000 rupees அப்படின்னு கொடுக்குறேன். மேக்ஸிமம் யூனிட் வந்து 8 hours per day. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ அந்த ரிசோர்ஸுக்கு ஃபோன், இமெயில் அட்ரஸ் ஏதாவது இருந்தால் இங்கே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். தென் ஃபினிஷ் கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து ரிசோர்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரிசோர்ஸை நம்ம ஆக்டிவிட்டியில் வந்து அலோகேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டியை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க டீட்டெயில்டு விண்டோவில் நான் ஆட் ரிசோர்ஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நம்ம அசைன் பண்ண ரிசோர்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இதை செலக்ட் பண்ணி நான் அசைன் கொடுக்குறேன். இப்போ இந்த ஆக்டிவிட்டியோட இந்த ரிசோர்ஸ் வந்து அசைன் ஆயிடுச்சு. பாருங்கள், 32 யூனிட்ஸ், அதாவது ஒரு நாளைக்கு 8 hours. ஸோ இங்கே வந்து 2 days இருக்குது. ஸோ நம்ம பர் ஹவர் கொடுத்துருக்கோம். பட்ஜெட் யூனிட்ஸ் வந்து 32ன்னு காட்டுது. ருபீஸ் வந்து 32,000 காட்டுது. 1 யூனிட்டுக்கு வந்து நம்ம 1000 rupees கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து பட்ஜெட்டட் டோட்டல் காஸ்ட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து சைட் மார்க்கிங். சைட் மார்க்கிங்க்கு நம்ம வந்து ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். சைட் மார்க்கிங்க்கு நமக்கு தேவைப்பட்ட ரிசோர்ஸஸ் என்னென்னா மேசன். ஃபஸ்ட்டு வந்து லேபரில் மேசன். ஸோ நான் வந்து லேபர் அப்படிங்கிற ஒரு ரிசோர்ஸை க்ரியேட் பண்ணுறேன். பாருங்கள், ரிசோர்ஸ் ஐடி கேட்குது. நான் இங்கே வந்து மேசன் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். மேசன் அப்படிங்கிற வந்து லேபர் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இவங்களுக்கு வந்து பர் டே ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கொடுக்கலாம். 1000 per day அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த ரிசோர்ஸுக்கு கீழே சப்டிவைட் ஆகிருக்கு. ஸோ தனி ரிசோர்ஸாக மாற்ற நேவிகேஷன் பாரில் இருக்க ஏரோஸ் யூஸ் பண்ணி நம்ம அலைன் பண்ணிக்கிறோம். ஸோ நான் அலைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு ரிசோர்ஸாக க்ரியேட் ஆயிடுச்சு. லேபர் ரிசோர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சைட் மார்க்கிங்க்கு நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை, ஸோ அந்த மெட்டீரியல் தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். லைம் பவுடர் நம்மளுக்கு தேவை. ஸோ ஆட் கொடுத்து நான் வந்து லைம் பவுடர் அப்படிங்கிற ஒரு ரிசோர்ஸை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ லைம் பவுடர் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். லைம் பவுடர் வந்து நம்மளுக்கு வந்து மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் கிளிக் பண்ணியிருக்கேன். சிம்பிள் மாறும் பாருங்க. நான் லேபருக்கு இந்த மாதிரி லோகோ இருக்கும். லேபருக்கு ஒரு மேன் இருக்க மாதிரி ஒரு லோகோ இருக்கும். மெட்டீரியலுக்கு ஒரு பிரிக் மாதிரி ஒரு லோகோ இருக்கும். ஸோ மெட்டீரியலுக்கு யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே நம்ம டைப் பண்ணி யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் டிஸ்பிளே ஆகும். இப்போ லைம் பவுடர் வந்து நம்ம கேஜியில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ கேஜி கிளிக் பண்ணி அசைன் கொடுத்துருங்க. ஸோ இங்கே கேஜின்னு நம்மளுக்கு செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ ஒரு கேஜிக்கு எவ்வளோ யூனிட் அப்படின்னு கேட்கும். போனதில் ஒரு ஆருக்கு எவ்வளோ யூனிட்னு கேட்டுச்சு. இப்போ ஒரு கேஜிக்கு எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்குது. ஸோ பர் கேஜிக்கு நம்ம 200 அப்படின்னு வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த ரிசோர்ஸையும் நம்ம வந்து இண்டிவிஜுவல் ரிசோர்ஸாக க்ரியேட் பண்ணிப்போம். ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம ஆக்டிவிட்டியில் போய் இதுக்கு அசைன் பண்ணலாம். இப்போ சைட் மார்க்கிங்க்கு நான் ரிசோர்ஸ் ஆட் பண்ணுறேன். சைட் மார்க்கிங்க்கு நமக்கு லைம் பவுடர் தேவை. ஸோ ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது மேசன் தேவை. ஸோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 2 ரிசோர்ஸையுமே நம்ம வந்து அலோகேட் பண்ணியாச்சு. பட் வந்து ஒரு மேசன் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 மேசன்ஸ் தேவைப்படுறதுனால ஒரு மேசனுக்கு 8 hours. ஸோ 8 into 3 நம்ம 24 போட்டு நம்ம அலோகேட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் அதோட பட்ஜெட் யூனிட் வந்து இங்கே இருக்கும். இப்போ சைட் மார்க்கிங்க்கும் நம்ம ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி எர்த்வொர்க் எக்ஸ்கவேஷன். இப்போ இதுக்கு ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். எர்த்வொர்க் எக்ஸ்கவேஷனுக்கு நம்மளுக்கு லேபரில் மேசன் அண்ட் மசூடர் தேவை. ஸோ மேசன் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ லேபரில் நம்ம வந்து மசூடர் அப்படிங்கிற ஒரு லேபரை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அழுத்தினேன் லேபர். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து யூனிட் ஆஃப் ப்ரைஸில் வந்து பர் டேக்கு நான் வந்து எவ்வளோ ரேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு லேபர் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு எக்ஸ்கவேஷனுக்கு எந்த மெட்டீரியலும் தேவைப்படாது. ஸோ எந்த மிஷினரியும் தேவைப்படாது. ஸோ நம்ம இப்போ இந்த ஆக்டிவிட்டிக்கு ரிசோர்ஸை வந்து அலோகேட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் ஆட் கொடுக்குறேன். ஆடில் நம்மளுக்கு மேசன் ஆட் பண்ணுறேன், மசூடர் ஆட் பண்ணுறேன். எனக்கு இந்த ஆக்டிவிட்டிக்கு 4 மேசன் தேவை. ஸோ நான் 32 பட்ஜெட் யூனிட்ஸில் கிளிக் பண்ணுறேன். மசூடர் 2 தேவை. ஸோ 16 கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஜஸ்ட் பாருங்கள்,
யூனிட் வந்து பட்ஜெட்டட் டோட்டல் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம குடுக்குற பட்ஜெட் யூனிட்டுக்கு ஏத்த மாரி நமக்கு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்கவேஷனுக்கும் நம்ம இதே ரிசோர்ஸ் தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ நான் அசைன் பண்ணிக்கிறேன். பட் இங்க வந்து ஒவ்வொரு ரிசோர்ஸ் போதும். ஸோ நான் மேசன்ல 1, மசூடோல ஒரு பட்ஜெட்டட் யூனிட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து சாண்ட் ஃபில்லிங் ட்ரென்ச்சஸ். ஸோ சாண்ட் ஃபில்லிங் ட்ரென்ச்சஸுக்கு நம்மளுக்கு ஜேசிபி தான் தேவை. ஸோ ஆட் ரிசோர்ஸஸில் நான் ஜேசிபி கிளிக் பண்ணி ஜஸ்ட் அசைன் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அசைன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஃபூட்டிங் பிசிசி. ஃபூட்டிங் பிசிசி போட நம்மளுக்கு லேபர் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேசன் அசைன் பண்ணியாச்சு. ஸோ மசூடர் நெக்ஸ்ட் அசைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபூட்டிங் பிசிசிக்கு நம்ம வந்து லேபரை வந்து அலோகேட் பண்ணியாச்சு. அடுத்து மெட்டீரியல் வந்து நம்ம அலோகேட் பண்ணணும். ஸோ மெட்டீரியல் ரிசோர்ஸை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ பிசிசிக்கு நமக்கு தேவைப்படும் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் ஒன் சிமெண்ட். ஸோ சிமெண்ட் நான் டைப் பண்ணி ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது மெட்டீரியல் சிமெண்ட்டை வந்து நம்ம கிலோகிராமில் மெஷர் பண்ணுறதுனால யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் கேஜி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். பர் கேஜி 600 கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து சிமெண்ட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து சாண்ட் தேவை. ஸோ சாண்டுங்கிற மெட்டீரியல் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியல் செலக்ட் பண்ணியிருக்கேன். யூனிட் ஆஃப் மெஷரில் கியூபிக் மீட்டர் செலக்ட் பண்ணி அசைன் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்து ப்ரைஸ் கொடுங்க. ப்ரைஸ் நான் 500 கொடுத்து நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ சாண்டும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்மளுக்கு அக்ரிகேட் தேவை. ஸோ நெக்ஸ்ட் ரிசோர்ஸாக நான் அக்ரிகேட் எடுத்துக்கிறேன். ஸோ அக்ரிகேட்னு டைப் பண்ணியிருக்கேன். மெட்டீரியல் யூனிட் ஆஃப் மெஷர்ஸும் நம்ம வந்து கியூபிக் மீட்டரில் எடுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து ஒரு கியூபிக் மீட்டருக்கு நம்மளுக்கு எவ்வளோ ரேட் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ரிசோர்ஸாக நம்மளுக்கு வந்து வாட்டர் தேவைப்படும். ஸோ அடுத்தது வாட்டர் ரிசோர்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ ரிசோர்ஸ் நேம் வாட்டர். ஸோ மெட்டீரியல் ஸோ அது வந்து நம்ம லிட்டர்ஸில் மெஷர் பண்ணுவோம். ஸோ லிட்டர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். பர் லிட்டருக்கு ரேட் கொடுக்கணும். 20 கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மெட்டீரியல் ரிசோர்ஸை நம்ம அந்த ஆக்டிவிட்டிக்கு அலோகேட் பண்ணுவோம். ஸோ ஃபூட்டிங் பிசிசி ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஆட் ரிசோர்ஸஸில் நம்மளுக்கு தேவையான ரிசோர்ஸஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிமெண்ட், சாண்ட், அக்ரிகேட் அண்ட் வாட்டரை நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான பட்ஜெட் அதாவது எஸ்டிமேட் போட்டு வச்சுருப்போம். அந்த எஸ்டிமேட்டுக்கு ஏற்றவாறு நம்ம வந்து இங்கே வந்து நம்ம பட்ஜெட்டை யூனிட்ஸ் டைப் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார் பெண்டிங் அண்ட் ஸ்டீல் எரெக்ஷன். ஸோ பார் பெண்டிங் அண்ட் ஸ்டீல் எரெக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுவோம். பார் பெண்டிங்க்கு நம்மளுக்கு பார் பெண்டர்ஸ் தேவை. ஸோ பார் பெண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிசோர்ஸை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் பார் பெண்டர்ஸ் அப்படிங்கிற ரிசோர்ஸை நான் கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அவங்க வந்து லேபர். ஸோ நான் லேபர் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரைஸ் பர் டே கொடுக்குறோம். ப்ரைஸ் பர் டே நான் வந்து ஒரு 500 கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ பார் பெண்டர் அப்படிங்கிற ஒரு லேபர் கிரியேட் ஆயாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஆக்டிவிட்டிக்கு நம்மளுக்கு ஏதாவது மெட்டீரியல் தேவையா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஸ்டீல் ராட்ஸ் தேவை. ஸோ ஸ்டீல் ராட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஜஸ்ட் ஆட் கொடுக்குறேன். ஆடில் வந்து ஸ்டீல் ராட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் செலக்ட் பண்ணிக்கிறேன். யூனிட் ஆஃப் மெஷர்ஸில் ஸ்டீல் ராட்ஸ் வந்து நம்ம டன்ஸில் பார்ப்போம். ஸோ டன்ஸ் கொடுத்து ஆட் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். 1 டன் வந்து எவ்வளோ ரேட் அப்படின்னு கொடுக்கணும். ஜஸ்ட் ரேட் கொடுத்து நான் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு தேவையான இதெல்லாம் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம வந்து ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுவோம். ஜஸ்ட் அந்த ஆக்டிவிட்டியை செலக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஆட் ரிசோர்ஸ் கொடுத்து நீங்கள் பார் பெண்டர்ஸ் அண்ட் ஸ்டீல் ராட்ஸை ரெண்டுமே செலக்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எனக்கு 3 பார் பெண்டர் வேணும் அப்படின்னா 24. ஸ்டீல் ராட்ஸ் எவ்வளோ டன் வேணுமோ அவ்வளோ டன்னுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ கொடுத்துட்டேன். அடுத்து ஃபூட்டிங் காங்கிரீட்.
ஃபூட்டிங் காங்கிரீட் போடுறதுக்கு நம்மளுக்கு ரிசோர்ஸ் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு மேசன் தேவை லேபரில். ஸோ மேசன் மசூடர் 2 பேருமே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வந்து நம்மளுக்கு ரெடிமிக்ஸ் காங்கிரீட் தேவை. ஸோ ரெடிமிக்ஸ் காங்கிரீட் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இல்லை மெட்டீரியல்ஸ் ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டை வந்து கியூபிக் மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். ஸோ கியூபிக் மீட்டர் கொடுத்து ஆட் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்து அதுக்கு உண்டான ப்ரைஸ் வந்து அமௌண்ட்டை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்போ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இந்த ரிசோர்ஸை போய் நம்ம அந்த ஆக்டிவிட்டிக்கு அலோகேட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஃபூட்டிங் காங்கிரீட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆட் ரிசோர்ஸஸில் எனக்கு மேசன், டியூடர் அண்ட் ரெடிமிக்ஸ் காங்கிரீட் 3மே தேவை. ஸோ 3மே செலக்ட் பண்ணி நான் ஆட் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து இங்கே வந்து மேசன் வந்து 5 நம்பர்ஸ் தேவை, மசூடர்ஸ் வந்து ஒரு 2 நம்பர்ஸ் தேவை. அப்படின்னா நம்ம இங்கே வந்து டைப் பண்ணிக்கிறோம். ரெடிமிக்ஸ் காங்கிரீட் எத்தனை யூனிட் வேணுமோ அத்தனை யூனிட் டைப் பண்ணுறோம். ஸோ நான் டைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிலோ த கிரவுண்ட் லெவல் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து எபோவ் த கிரவுண்ட் லெவல் பார்ப்போம். நெக்ஸ்ட் எபோவ் த கிரவுண்ட் லெவலில் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து காலம் காங்கிரீட். ஸோ காலம் காங்கிரீட் நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ காலம் காங்கிரீட்டுக்கு தேவையான ரிசோர்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு காலம் காங்கிரீட்டுக்கு தேவையான லேபர் ரிசோர்ஸஸ் வந்து மேசன், மசூடர் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மெட்டீரியல் வந்து ரெடிமிக்ஸ் காங்கிரீட், அதுவும் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்டீல் ராட்ஸ், இதுவும் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து அலோகேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் காலம் காங்கிரீட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஆட் ரிசோர்ஸ் கொடுத்து நம்மளுக்கு மேசன், மசூடர், பார்பெண்டர்ஸ், ஸ்டீல் ராட்ஸ், ரெடிமிக்ஸ் காங்கிரீட் தேவை. ஸோ ஜஸ்ட் ஆட் கொடுங்க. ஜஸ்ட் ஆட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு தேவையான குவான்டிட்டி நம்ம வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பார்பெண்டர்ஸ் வந்து எனக்கு 2 போதும், மேசன் வந்து 5 வேணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஜஸ்ட் வந்து ஸ்டீல் ராட் 50 டன்ஸ் தேவை அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் வந்து அடுத்து எர்த் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா மேசன் அண்ட் மசூடர்ஸ் அண்ட் ஸ்டாண்டு தேவை. ஸோ 3மே நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து அலோகேட் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஆட் ரிசோர்ஸஸ் கொடுத்து அந்த 3மே செலக்ட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் அசைன் கொடுங்க. அசைன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் எனக்கு மேசன் வந்து 3 பேர் வேணும், மசூடர் 2 பேர், ஸ்டாண்டோட யூனிட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிளிந்த் பீம் காங்கிரீட். காலம் காங்கிரீட் மாதிரி தான் பிளிந்த் பீம் காங்கிரீட். ஸோ அதே ரிசோர்ஸஸ் தான், பட் வந்து யூனிட்ஸ் மட்டும் மாறும். ஸோ ஆட் பண்ணுறோம். மேசன், மசூடர்ஸ், பார்பெண்டர்ஸ், ரெடிமிக்ஸ் காங்கிரீட், ஸ்டீல் பார்ஸ். ஸோ நம்மளுக்கு தேவைப்பட்ட யூனிட்ஸ் மட்டும் இங்கே செலக்ட் பண்ணால் போதும். ஸோ பார்பெண்டர்ஸ் 1 போதும், மேசன் 3. ஸோ ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டோட யூனிட் கொடுக்கணும். ஸோ ஸ்டீல் ராட்ஸ் எத்தனை டன் தேவையோ அது கொடுத்துக்கலாம். அடுத்தது பிரிக் ஒர்க் அப் டு பேஸ்மெண்ட்டில் நம்மளுக்கு லேபர், மேசன், மசூடர் தேவை. மெட்டீரியலில் சிமெண்ட், ஸ்டாண்ட் தேவை அண்ட் பிரிக் தேவை. பட் நம்ம இன்னும் பிரிக்கை வந்து கிரியேட் பண்ணல. ஸோ வந்து நான் பிரிக்கை கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஆட் கொடுத்துக்கிறேன். அதில் பிரிக் அப்படிங்கிற ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ பிரிக் அப்படின்னு டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். மெட்டீரியல் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் வந்து நம்பர்ஸ். ஸோ நம்பர் செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஆட் கொடுக்குறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்து ஒரு நம்பருக்கு எவ்வளோ ரேட் அப்படின்னு கொடுக்குறேன். நான் இங்கே 7 rupees அப்படின்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்து ஃபினிஷ் கொடுக்குறேன். நம்மளுக்கு பிரிக் அந்த ரிசோர்ஸும் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ பிரிக் அப் டு பேஸ்மெண்ட்டில் நம்ம ரிசோர்ஸ் ஆட் பண்ணுவோம். நம்மளுக்கு தேவையானது பிரிக், சிமெண்ட், சாண்ட், வாட்டர், மசூடர்ஸ் அண்ட் மேசன். ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஆட் கொடுத்தாச்சு. தேவையான குவான்டிட்டி அளவுக்கு நம்ம மாற்றிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 5000 பிரிக்ஸ் தேவைப்படுது. சிமெண்ட் வந்து 3 bags தேவைப்படுது. மசூடர்ஸ் 2, மேசன்ஸ் 3. சாண்டோட யூனிட் நம்ம கொடுத்துக்கலாம். வாட்டரோட லிட்டர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து எர்த் ஃபில்லிங் ஃபார் பேஸ்மெண்ட்டை ஃபில் பண்ணுறது. அதாவது எர்த் ஃபில்லிங் ஃபார் பேஸ்மெண்ட்டும் சேம் தான். ஸோ இங்கே கொடுத்த அதே ரிசோர்ஸை அங்கேயும் நம்ம கொடுக்குறோம். ஸோ மேசன், மசூடர், சாண்ட் கொடுக்குறோம். ஸோ ஜஸ்ட் ஆட் கொடுக்குறேன்.
ஆடில் மேசன், மசூடர், சாண்ட் 3மே ஆட் பண்ணுறேன். ஸோ 3மே ஆட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு தேவையான குவான்டிட்டி வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் மென்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கன்சாலிடேஷனுக்கு நம்மளுக்கு ரிசோர்ஸ் தேவை, மேசன், மசூடர் தேவை. ஸோ ஆட் ரிசோர்ஸில் மேசன், மசூடர் ஆட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான குவான்டிட்டி அளவுக்கு நம்ம யூனிட் செட் பண்ணுறோம். ஸோ 24 and 16 நான் வச்சுக்கிறேன், அதாவது 3 and 2ன்னு வச்சுக்கிறேன். அடுத்தது டெர்மைட் ப்ரூஃபிங். ஸோ நம்மளுக்கு டெர்மைட் ப்ரூஃபிங்க்கு நம்மளுக்கு டெர்மைட் ப்ரூஃபர் வேணும். ஸோ நான் வந்து ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுறேன், டெர்மைட் ப்ரூஃபர். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் செலக்ட் பண்ணி அது வந்து நம்மளுக்கு லிட்டர்ஸில் இருக்கும். ஸோ லிட்டர்ஸில் செலக்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து அதுக்கு ரேட் கொடுக்குறோம். ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ டெர்மைட் ப்ரூஃபிங்கை போய் நம்ம வந்து அசைன் பண்ணுறோம். ஆக்டிவிட்டிஸ் செலக்ட் பண்ணிட்டேன். ஆக்டிவிட்டீஸில் வந்து டெர்மைட் ப்ரூஃபிங்கில் ஆட் ரிசோர்ஸ் கொடுக்குறேன். ஆட் ரிசோர்ஸஸில் டெர்மைட் ப்ரூஃபரும் மேசனும் நம்மளுக்கு தேவை, அண்ட் மசூடர்ஸ். ஸோ ஆட் பண்ணுறேன். தேவையான குவான்டிட்டி அளவுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ 24 கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஃப்ளோரிங் பிசிசி. ஃப்ளோரிங் பிசிசிக்கு நம்ம ரிசோர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவோம். ஃப்ளோரிங் பிசிசிக்கு தேவையான ரிசோர்ஸஸ் வந்து ஃபர்ஸ்ட் லேபரில் மேசன், மசூடர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பிசிசிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் சிமெண்ட், சாண்ட், அக்ரிகேட், வாட்டர். ஸோ ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ ரிசோர்ஸ் ஆட் பண்ணியாச்சு. பட்ஜெட் யூனிட்ஸில் நம்மளுக்கு தேவையான யூனிட்ஸை வந்து நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிரிக் ஒர்க் அப் டு சில் லெவல். பிரிக் ஒர்க் அப் டு பேஸ்மெண்ட் லெவலில் கொடுத்த அதே ரிசோர்ஸஸ் தான், பட் யூனிட்ஸ் மட்டும் மாறும். ஸோ நம்ம ஆட் பண்ணுறோம் மேசன், மசூடர், சிமெண்ட், சாண்ட், வாட்டர், லாஸ்ட்டாக பிரிக்ஸ் ஆட் பண்ணுறோம். ஜஸ்ட் ஆட் கொடுக்குறோம். ஜஸ்ட் பிரிக்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். ஸோ சிமெண்ட், மேசன், ஸோ சாண்ட், கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சில் லெவல் காங்கிரீட். ஸோ காலம் காங்கிரீட்டுக்கு எந்த ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுமோ அதே தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெடிமிக்ஸ் காங்கிரீட். நெக்ஸ்ட் ஒன் வந்து மேசன், மசூடர்ஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு அலோகேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பிரிக் ஒர்க் அப் டு லிண்டல் லெவல். ஸோ பிரிக் ஒர்க் அப் டு சில் லெவலில் என்ன பண்ணுமோ அதே தான் பிரிக் ஒர்க் அப் டு லிண்டல் லெவலுக்கு. ஸோ ஜஸ்ட் ஆட் கொடுக்குறேன். பிரிக் ஒர்க்கில் மேசன், மசூடர்ஸ், சிமெண்ட், சாண்ட், வாட்டர், கடைசியாக பிரிக் செலக்ட் பண்ணி நான் வந்து ஆட் கொடுக்குறேன். ஜஸ்ட் இப்போ ஆட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு தேவையான யூனிட்டை வந்து இங்கே வந்து க்ரியேட் பண்ணுவோம். தேவையான யூனிட்ஸ் வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணியாச்சு. அடுத்தது லிண்டல் காங்கிரீட். லிண்டல் காங்கிரீட்டுக்கு நம்மளுக்கு தேவையான ரிசோர்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். லிண்டல் காங்கிரீட்டுக்கு நம்மளுக்கு ரெடிமிக்ஸ் காங்கிரீட் தேவை, பார் பெண்டர்ஸ் தேவை, ஸ்டீல் ராட்ஸ் தேவை, தென் மேசன் அண்ட் மசூடர்ஸ் தேவை. ஸோ நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டீல் ராட்ஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம யூனிட்ஸ் கொடுக்கணும். ஸோ ரெடிமிக்ஸ் காங்கிரீட் எவ்வளோ கியூபிக் மீட்டர் வேணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ பார் பெண்டர்ஸ் எத்தனை பேர் வேணும், மேசன்ஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பிரிக் ஒர்க் அப் டு ரூஃப் லெவல். பிரிக் ஒர்க் அப் டு லிண்டல் லெவலுக்கும் சில் லெவலுக்கும் கொடுத்த மாதிரியே ரிசோர்ஸை வந்து நம்ம அலோகேட் பண்ணுறோம். நம்ம வந்து மேசன், மசூடர்ஸ், சிமெண்ட், சாண்ட், வாட்டர், பிரிக் சூஸ் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் பட்ஜெட் யூனிட்ஸில் மட்டும் நம்மளுக்கு தேவையான யூனிட்ஸ் கொடுத்துக்கிறோம் ஆஸ் பர் எஸ்டிமேஷன். ஜஸ்ட் இப்போ ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரூஃப் ஷட்டரிங் அண்ட் சென்ட்ரிங். ரூஃப் ஷட்டரிங் அண்ட் சென்ட்ரிங்க்கு
நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு மேசன், மசூடர்ஸ், பார்பெண்டர்ஸ் தேவை. ஸோ நான் ஆட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் யூனிட்ஸை மட்டும் மாற்றிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார் பெண்டிங். இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டீல் ராட்ஸ் தேவைப்படும். பார்பெண்டர்ஸ் வந்து லாஸ்ட் ஆக்டிவிட்டிலே நம்ம கொடுத்தங்காட்டி இங்கே ஸ்டீல் ராட்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டீல் ராட்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸ்டீல் ராட்ஸ் எவ்வளோ டன் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ரூஃப் ஸ்லாப் காங்கிரீட். இப்போ வந்து சென்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ காங்கிரீட் போடுறோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு காங்கிரீட் மட்டும் தான் தேவைப்படும். ஸோ ரெடிமிக்ஸ் காங்கிரீட். லேபரில் மேசன், மசூடர் தேவை. ஸோ ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டோட யூனிட் நீங்கள் மாற்றிக்கோங்க. பட்ஜெட்டை யூனிட்ஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேரப்பட் வால். பேரப்பட் வாலுக்கு நம்மளுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு வந்து மேசன், மசூடர், சிமெண்ட், சாண்ட் அண்ட் பிரிக். பிரிக் அப் டு லிண்டல் லெவல், சில் லெவலுக்கு தேவையான அதே தான். ஸோ ஆட் கொடுக்குறேன். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர் தேவை. ஸோ வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு தேவையான யூனிட்ஸை வந்து இங்கே கொடுக்குறோம். ஸோ சிமெண்ட், மேசன். ஸோ நான் இங்கே வந்து பிரிக்கை இன்னும் ஆட் பண்ணல. ஸோ ஆட் ரிசோர்ஸஸில் போயிட்டு நான் பிரிக்கை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிக்கோட குவான்டிட்டி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் சீலிங் பிளாஸ்டரிங். பிளாஸ்டரிங்க்கு நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணணும். ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லேபரில் மேசன், மசூடர்ஸ். மெட்டீரியலில் சிமெண்ட், சாண்ட், வாட்டர். ஸோ ஆட் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ பிரிக் வேணும். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சீலிங் பிளாஸ்டரிங்கு பிரிக் தேவையில்லை. ஸோ பிரிக்கை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ சிமெண்ட்டோட யூனிட் கொடுத்துக்கலாம். மேசன் வந்து 3 பேர் வேணும். அதனால் 24. சாண்டோட கியூபிக் மீட்டர் எவ்வளோ வேணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். வாட்டர் எத்தனை லிட்டர்ஸ் வேணும் நீங்கள் கொடுத்து ஆட் கொடுத்துக்கலாம். அடுத்த டோர் ஃப்ரேம்ஸ் அண்ட் விண்டோ ஃப்ரேம். இதுக்கு வந்து நம்மளுக்கு கார்பெண்டர் வேணும். லேபரில் வுட்டு வேணும். பட் நம்ம அந்த ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணல. ஸோ ரிசோர்ஸ் டேப் கிளிக் பண்ணி நம்ம அந்த 2 ரிசோர்ஸையும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து கார்பெண்டர். ஸோ கார்பெண்டரை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ லேபர். ஸோ பர் டேக்கு எவ்வளோ சேல்ரி அப்படிங்கிறத வந்து இங்கே டைப் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். இப்போ வந்து கார்பெண்டர் நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து வுட். டோர் அண்ட் விண்டோஸுக்கு தேவையான வுட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ மெட்டீரியல்ஸ். ஸோ கியூபிக் மீட்டர் கொடுத்து ஆட் கொடுத்துக்கிறோம். ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரேமுக்கு தேவையான அலுமினியம் ஃபாயில். ஸோ ரிசோர்ஸ் நேம் வந்து அலுமினியம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்து அதுவும் மெட்டீரியல் தான். ஸோ அதையும் கியூபிக் மீட்டர்லாம் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து ரேட் கொடுத்துக்கோங்க. இந்த ரேட்ஸ்லாம் ஆஸ் பர் பிடபிள்யூ ஸ்டாண்டர்ட் ஆஃப் யூனிட்ஸ் படி நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இதை போய் நம்ம வந்து அசைன் பண்ணுவோம். ஆக்டிவிட்டி விண்டோ ஓப்பன் பண்ணுங்கள். டோர் ஃப்ரேமுக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து கார்பெண்டர் செலக்ட் பண்ணோம். வுட், அலுமினியம் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஆட் கொடுக்குறேன். நம்மளுக்கு கார்பெண்டர் வந்து 3 பேர். வுட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அலோகேட் பண்ணி ஓகே கொடுத்து க்ளோஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக்கல் பைப் ஃபிட்டிங். இங்கே வந்து நம்மளுக்கு பிவிசி பைப் தேவை, எலக்ட்ரீஷியன் தேவை. ஸோ நம்ம 2 ரிசோர்ஸையும் க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லேபர் ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். லேபர் ரிசோர்ஸஸில் எலக்ட்ரீஷியன் கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லேபர் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. ரேட் கொடுக்கணும். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிவிசி பைப்ஸ். ஸோ பிவிசின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து மெட்டீரியலில் நம்ம பைப்ஸை வந்து ரன்னிங் லென்த்தில் பார்ப்போம். பட் நம்ம இங்கே வந்து யூனிட்டில் ரன்னிங் ரெண்ட் அப்படிங்கிற ஒரு யூனிட் க்ரியேட் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு போய் நம்ம ஒரு யூனிட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ அட்மின் கேட்டகரிஸில் யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். யூனிட் ஆஃப் மெஷர்ஸில் ரன்னிங் லென்த் அப்படின்னா ஆர்எல் அப்படிங்கிற ஒரு யூனிட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம்.
ரன்னிங் லென்த்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இங்கே பிவிசி அப்படிங்கிற ஒரு ரிசோர்ஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ பிவிசி அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லேபரா நான் லேபரா மெட்டீரியல் சூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் அதில் ரன்னிங் லென்த் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஆட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்து நம்மளுக்கு ஒரு ரன்னிங் லென்த்துக்கு எவ்வளோ ருப்பி அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஜஸ்ட் ஆட் கொடுக்குறேன். இப்போ நம்ம ரிசோர்ஸை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து நம்ம ரிசோர்ஸை வந்து அலோகேட் பண்ணணும். ஸோ ஆட் ரிசோர்ஸஸில் பிவிசி செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ரிசோர்ஸஸில் நம்ம எலக்ட்ரீஷியன் பிவிசி செலக்ட் பண்ணுறோம். ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு தேவையான யூனிட்ஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ ரன்னிங் லென்த்தில் எவ்வளோ யூனிட் வேணுமோ கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இன்னர் வால் பிளாஸ்டரிங், சீலிங் பிளாஸ்டரிங் கொடுத்த அதே ரிசோர்ஸஸ் தான் இங்கேயும் கொடுக்க போகிறோம். அவுட்டர் வால் பிளாஸ்டரிங்க்கும் அதே ரிசோர்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இன்னர் வால் பிளாஸ்டரிங் செலக்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ரிசோர்ஸை செலக்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் மேசன், மசூடர்ஸ், சிமெண்ட், சாண்ட், வாட்டர், அவ்வளோதான் நமக்கு தேவை. ஸோ ஜஸ்ட் ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்து உங்களுக்கு தேவையான யூனிட்ஸை மட்டும் இங்கே மாற்றிக்கோங்க. ஜஸ்ட் மாற்றியாச்சு. ஜஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ளம்பிங் ஒர்க்குக்கு நம்மளுக்கு ப்ளம்பர் தேவை. ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ம ப்ளம்பர் அப்படிங்கிற ஒரு ரிசோர்ஸை க்ரியேட் பண்ணுறோம். ஜஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். லேபர் நெக்ஸ்ட்டு கொடுத்து யூனிட் ஆஃப் ப்ரைஸ் கொடுக்குறோம். ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ வந்து ப்ளம்பர் அப்படிங்கிற யூனிட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஆக்டிவிட்டீஸில் நம்ம ப்ளம்பிங் ஒர்க்குக்கு ரிசோர்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். ஜஸ்ட் ப்ளம்பரை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஆட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இங்கேயும் பிவிசி பைப் தேவைப்படும். ஸோ நம்மளுக்கு தேவையான யூனிட் அளவுக்கு நம்ம பைப்ஸ் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அவுட்டர் பிளாஸ்டரிங், இன்னர் பிளாஸ்டரிங் என்ன கொடுத்தோமோ அதே தான் அவுட்டர் பிளாஸ்டரிங்க்கும். ஸோ ஜஸ்ட் ஆட் ரிசோர்ஸஸ் கொடுத்து மேசன், மசூடர், சிமெண்ட், சாண்ட், வாட்டர் கொடுத்து ஆட் கொடுக்குறோம். தேவையான யூனிட்ஸ் அளவுக்கு நம்ம இதை மாற்றிக்கிறோம். ஸோ சிமெண்ட் வந்து எனக்கு அதிகமாக வேணும், சாண்ட் அதிகமாக வேணும். ஸோ வாட்டர் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக கலரிங் அண்ட் ஒயிட் வாஷிங். ஸோ இங்கே வந்து நமக்கு பெயிண்ட் வேணும். ஸோ சோர்ஸஸில் பெயிண்ட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. மெட்டீரியலில் பெயிண்ட் வந்து லிட்டர்ஸில் வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ லிட்டர்ஸ் கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துருங்க. ஸோ ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுங்க. இதுக்கு வந்து நம்ம இப்போ ரேட் கொடுக்கல. ஸோ வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ரேட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ அந்த ஸ்டாண்டர்ட் ரேட்ஸ் கொடுக்கணும்னா இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ரேட்ஸை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரேட் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இப்போ கொடுத்தாச்சு. ஜஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு நீங்கள் வந்து இந்த ரிசோர்ஸை வந்து அலோகேட் பண்ணுங்கள். நம்ம வந்து மெட்டீரியல் ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பெயிண்டர் தேவை. ஸோ பெயிண்டர் அப்படிங்கிற ஒரு ரிசோர்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பெயிண்டர் அப்படிங்கிற ரிசோர்ஸை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். லேபரில் நெக்ஸ்ட் அதில் வந்து பெயிண்டருக்கு உண்டான ப்ரைஸ் யூனிட் கொடுக்குறோம். ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த பெயிண்டரை வந்து நம்ம வந்து அலைன் பண்ணுவோம். எபோவ் த கிரவுண்ட் லெவலுக்கு நம்மளுக்கு எவ்வளோ டோட்டல் பட்ஜெட்டர் காஸ்ட் ஆகும், பிலோ த கிரவுண்ட் லெவலுக்கு எவ்வளோ பட்ஜெட்டர் காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து செப்பரேட்டாக இந்த க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த வில்லா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. இப்போ பட்ஜெட்டு டோட்டல் காஸ்ட் தான் இங்கே டிஸ்பிளே இருக்குது. நமக்கு லேபருக்கு எவ்வளோ காஸ்ட், மெட்டீரியலுக்கு எவ்வளோ காஸ்ட், நான் லேபருக்கு ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு பார்க்கணுன்னா ஜஸ்ட் இங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணால் காலம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ காலம்ஸ் கிளிக் பண்ணுங்கள். காலம்ஸ் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு எதெல்லாம் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலம் விசார்டு ஓப்பன் ஆகும். ஸோ காஸ்ட்டில் பட்ஜெட்டர், லேபர் காஸ்ட், பட்ஜெட்டர், மெட்டீரியல் காஸ்ட், பட்ஜெட்டர், நான் லேபர் காஸ்ட்னு இருக்கும். ஜஸ்ட் நம்மளுக்கு தேவையானதை வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ இந்த 3மே பிக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3மே நம்மளுக்கு எந்த ஷார்ட்டிங் ஆர்டரில் வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இந்த ஏரோஸ் மூலமாக ஷார்ட் பண்ணிக்கலாம். அதை ஜஸ்ட் வந்து பாருங்கள், இந்த ஏரோ யூஸ் பண்ணி நான் வந்து அதை கீழே கொண்டு வைக்கிறேன்.
ஸோ இப்போ ஓகே கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எல்லாமே டிஸ்ப்ளே ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு லேபர் காஸ்ட் 0, நான் லேபர் காஸ்ட் இருக்குது, மெட்டீரியல் காஸ்ட் 0. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் தனித்தனியாக நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். ஸோ நம்ம இப்போ ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்டில் எக்ஸ்பென்சஸ் இருந்தால் அதை கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் இங்கே வந்து டீட்டெயில் விண்டோவில் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணி நம்ம எக்ஸ்பென்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆட் பண்ணுறேன். எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி கேட்கும், அது எந்த விதமான கேட்டகரி அப்படிங்கும். நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஆட் கொடுக்குறேன். ஜஸ்ட் வந்து பட்ஜெட்டை யூனிட்ஸ் கேட்கும், எத்தனை யூனிட். அதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து பர் டேக்கு வந்து 2 டைம்ஸ் கொடுப்போம். ஸோ 2 அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் அதை யூனிட் வந்து பர் யூனிட்டுக்கு வந்து ப்ரைஸ் வந்து 500 ஆகும். ஸோ 500 நம்ம கொடுத்தா அதே ஆட்டோமேட்டிக்காக பட்ஜெட்டர் காஸ்ட் அண்ட் ரிமைனிங் காஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி கீழே நம்ம எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம எந்த ஆக்டிவிட்டி கீழே வேணால் எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து இன்னொரு எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணுற பாருங்கள். டூர் பேக்கேஜ் அப்படின்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ டூர் பேக்கேஜ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி என்னென்னு அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ ட்ராவல் அப்படிங்கிற கேட்டகரியில் நான் ஆட் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்டில் ஒரு தடவை தான் டூர் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா 1 கொடுத்துட்டு பட்ஜெட் யூனிட்ஸ் வந்து 15,000 கொடுக்குறேன். ஸோ அது இப்போ ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணி பார்க்கணுன்னா சிமிலராக நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணி காலம்ஸில் காஸ்ட்டில் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பட்ஜெட்டு எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ கொடுத்து நீங்கள் வந்து அதை எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். பாருங்கள் இந்த ஆக்டிவிட்டியில் எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு வந்து அங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தா நம்ம அதை எப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ரிசோர்ஸஸில் போயிட்டேன். ஜஸ்ட்டு வந்து மேஷனில் வந்து 1200 பதிலாக 1000 நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ 1200 நான் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் மேஷனில் வந்து நம்ம வந்து ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் ரேட் மாறணும். ஸோ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் மெனு பாரில் டூல்ஸில் ரீகால்குலேட் அசைன்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ரீகால்குலேட் அசைன்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு ஒரு விசார்ட் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் ரீகால்குலேட் கொடுத்துருங்க. அடுத்து வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரீகால்குலேட்டட் அப்படின்னு வரும். ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா எங்கெல்லாம் நீங்கள் 1000 கொடுத்தீங்களோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு 1200 சேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பேஸ்லைன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அதாவது இந்த ப்ராஜெக்ட் ப்ரோக்ரஸ் ஆகும்போது நம்மளுக்கு டியூரேஷனில் வேரி ஆகுது இல்லை காஸ்ட்டில் வேரி ஆகுது அப்படிங்கிறத நம்ம பேஸ்லைன்ஸ் மூலமாக நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பேஸ்லைன்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்டில் மெயின்டைன் பேஸ்லைன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். வில்லான் இருக்குது. ஜஸ்ட் நான் ஆட் கொடுக்குறேன். சேவ் ஏ காப்பி ஆஃப் த கரண்ட் ப்ராஜெக்டாக கேட்கும், இல்லைன்னா கன்வெர்ட் அனதர் ப்ராஜெக்டான்னு கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து காப்பி ஆஃப் த கரண்ட் ப்ராஜெக்ட் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஜஸ்ட் வந்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேஸ் லைன் கிரியேட் ஆயிடுச்சு. B1 அப்படிங்கிற பேஸ் லைன். ஜஸ்ட் க்ளோஸ் கொடுங்க. இதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருச்சு. அதாவது ஒரிஜினல் டியூரேஷன் பாருங்கள் 102 இருக்குது. நம்ம இப்போ டியூரேஷன் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். பாருங்கள் 102 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அசைன் பேஸ் லைன் கொடுக்குறோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ண பேஸ் லைனை வந்து அசைன் பண்ணுங்கள். ஸோ செகண்டரி, பிரைமரி, ட்ரெஷரி எல்லாத்துலேயும் அசைன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ பேஸ் லைன் அசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டியூரேஷன் சேஞ்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒர்க் ப்ராக்ரஸ் ஆகும்போது சேஞ்ச் ஆகிற டியூரேஷன் வந்து இங்கே வந்து அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து டூல்ஸில் போய் ஷெட்யூல் கொடுங்க. ஷெட்யூல் கொடுத்தா ஷெட்யூல் ஆயிடுச்சு. 102லேருந்து 129 ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு வந்து இது எந்தெந்த ஆக்டிவிட்டியில் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம ஜஸ்ட் இங்கே ரைட் கிளிக் பண்ணி காலம்ஸில் டியூரேஷன்ஸில் உங்களுக்கு BL1 டியூரேஷன் அப்படின்னு இருக்கும். அதாவது பேஸ்லைன் 1 டியூரேஷன். நம்ம இப்போ கொடுத்தது பேஸ்லைன் 1. நம்ம எத்தனை பேஸ்லைன் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒரு ப்ராஜெக்டில். இப்போ பேஸ்லைன் 1 கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கொடுக்குறேன். பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த டியூரேஷன் நம்மளுக்கு இருக்குது. இப்போ சேஞ்ச் ஆன ஒரிஜினல் டியூரேஷன் நம்மளுக்கு இருக்குது. ஜஸ்ட் இதை வச்சு நம்ம எந்த ஆக்டிவிட்டியில் வந்து நம்மளுக்கு டியூரேஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ப்ராஜெக்ட் டீட்டெயில் ஆக்டிவிட்டி விண்டோவில் நம்மளுக்கு
டேப் வந்து ஜென்ரல். அதாவது இந்த ஆக்டிவிட்டியை பற்றி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த டேப்லாம் இருக்கும். நம்ம இங்கே எது வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆக்டிவிட்டி டைப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டியூரேஷன் டைப், எவ்வளோ பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டாக இருக்குது, கேலண்டர் எல்லாமே நம்ம வந்து இந்த டேப் மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த டேப் வந்து ஸ்டேட்டஸ், இல்லை வந்து ஒரிஜினல் டியூரேஷன் எவ்வளோ நம்ம இங்கேயும் சேஞ்ச் பண்ணலாம். இல்லைனா இங்கே வந்து ஒரிஜினல் டியூரேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது டியூரேஷன் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கு, ஸ்டார்ட் ஆகிடுச்சா ஃபினிஷ் ஆகிடுச்சா அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ரிசோர்ஸஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து சம்மரி, அதாவது லேபர் யூனிட்ஸ் எவ்வளோ இருக்காங்க, நான் லேபர் யூனிட்ஸ் எவ்வளோ இருக்காங்க, டியூரேஷன் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து ஒரு சம்மரி வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணும்போது அந்த இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டிக்கு கீழே சம்மரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து WPS அண்ட் டாக்ஸ், அப்படின்னா ஒர்க் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். இப்போ வந்து சைட் கிளீனிங்க்கு நான் ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணணும்னா நம்ம ஒர்க் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அதை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்டில் WPS அண்ட் டாக்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் ஒர்க் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதில் வந்து நம்ம வந்து தேவையான ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணுறேன். நியூ டாக்குமெண்ட்டில் வந்து லேண்ட் டாக்குமெண்ட், நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர், அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை நான் வந்து இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து அந்த டாக்குமெண்ட் அப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா அப்படி நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ நான் அதை அப்லோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கேட்டகிரி, அந்த டாக்குமெண்ட் வந்து எந்த விதமான டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஜென்ரல் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், ஆக்டிவிட்டி விண்டோவில் ஜென்ரலில் அந்த டாக்குமெண்ட்டை பற்றி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்கிரிப்ஷன். இப்போ இது லேண்ட் டாக்குமெண்ட். ஸோ அந்த அட்ரஸ்லாம் வந்து நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைல்ஸில் வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து பிக்சராகவோ இல்லை பிடிஎஃபாவோ வந்து அட்டாச் பண்ணலாம். இந்த வில்லாவோட பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து வெளியே போய் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இல்லை, இங்கேயே லான்ச் கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இதான் வந்து ஒர்க் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட். இப்போ ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து எப்படி ரிப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து அப்படியே ரிப்போர்ட்டாக வேணும். ஸோ மெனு பாரில் நான் டூல்ஸில் ரிப்போர்ட் விசார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நான் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ரிப்போர்ட் விசார்டு அப்படிங்கிற ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து கிரியேட் ஆர் மாடிஃபை ரிப்போர்ட்னு கேட்கும். ஸோ நான் நியூ ரிப்போர்ட் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நம்மளுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் ஏரியா வேணும் அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் விண்டோவில் தான் இருக்கிறது தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நான் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடிஷ்னலாக ஏதாச்சும் வேணுமான்னு கேட்கும். நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸில் நம்மளுக்கு என்னென்ன காலம் வேணும். ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவிட்டி நேம், ஆக்டிவிட்டி ஐடி, ஸ்டார்ட், ஃபினிஷ், ஒரிஜினல் டியூரேஷன், BL1 டியூரேஷன், இதெல்லாம் நம்மளுக்கு வேணும். ஸோ இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ காலம் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவிட்டி ஐடி இருக்குது. ஸோ நம்மளுக்கு இது தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிவிட்டி நேம் வேணும். ஆக்டிவிட்டி நேம் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட், ஃபினிஷ் வேணும். அது வந்து டேட்ஸில் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. நான் அந்த ஆர்டரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் டியூரேஷன்ஸ் வேணும். ஸோ டியூரேஷன்ஸில் ஒரிஜினல் டியூரேஷன் இருக்கும். ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து BL டியூரேஷன் வேணும். BL1 டியூரேஷனில் இருக்கும். ஸோ நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பட்ஜெட்டட் டோட்டல் காஸ்ட், பட்ஜெட்டட் லேபர் காஸ்ட், பட்ஜெட்டட் நான் லேபர் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட், அதெல்லாம் வந்து காஸ்ட்டில் இருக்கும். ஸோ நான் வந்து அதெல்லாம் செலக்ட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்ஜெட்டட் எக்ஸ்பென்ஸ், லேபர், மெட்டீரியல், நான் லேபர், டோட்டல் காஸ்ட் எல்லாம் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து நேம் கேட்கும், ரிப்போர்ட்டோட நேம். ஸோ நான் வில்லா அப்படின்னு இந்த ரிப்போர்ட்டோட நேம் கொடுக்குறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஜஸ்ட் ரன் ரிப்போர்ட் கொடுங்க. ஃபஸ்ட்டு ப்ரிவ்யூ பார்ப்போம். ஜஸ்ட் ப்ரிவ்யூ பாருங்கள். நம்மளுக்கு தேவையான எல்லா ரிப்போர்ட்டும் வந்துடுச்சு. டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து இங்கேயே மென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் நம்ம ஒரு WBS எப்படி கிரியேட் பண்ணுறது, ஆக்டிவிட்டி எப்படி கிரியேட் பண்ணுறது, ரிசோர்ஸஸ் எப்படி அலோகேட் பண்ணுறது, ரிப்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தேங்க்யூ.